வேரோடும் சாய்ப்போம். இப்ப நான் கேட்கிறேன், வேரோடும் சாய்ப்போம் என்கிறது என்ன? அதுவும் போர் தானே. கிட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்கிறாரே, இந்த வேரோடு சாய்ப்போம் என்பது என்ன? போர் தான். போர் இல்லாத உலகத்தை உருவாக்க போர் செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் உலகம். இதை மறந்து போகாதீர்கள். இதைத்தான் கம்பனும் முதல் பஸ்டர் மூலம் சொன்னான். ராமன் மூலம் யதார்த்தம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்தினான். இதை எல்லாம் பார்க்கிற பொழுது ராமாயணம் என்கிற நூலை படிக்கிறதன் மூலம் அரசியலில் நாம் தூய்மை வரலாம் என்கின்ற அந்த கருத்தை யாரும் மறுக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். அடுத்தது சீதை. இதை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டியது, நான் முடிவிலே அதை பற்றி சொல்லுகிறேன். ராமன் அரசியல் என்பதை 2 வகையாக காட்டினான். எப்பொழுதும் தர்மத்தை 2 வகையாக சொல்லலாம் என்கிறார் பரிமேலழகர். விதித்தன செய்தல் ஒன்று, அடுத்தது விலக்கியன ஒழித்தல். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்றது ஒரு பாதி அறம், இப்படி செய்யக்கூடாது என்பது பாதி அறம். நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். செய்வதனாலே 50 புள்ளி வரும்.